இந்த வருத்தப்படுகிற நிலையில் யாராவது இருக்கிறீர்கள் என்றா எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், இதிலும் நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், இந்த சூழலில் நான் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்றவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்க துவங்குங்க. நான் இந்த மாதத்தில் நீ எதை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்துக்கு உன் நடுவில் அவர் வருவார். நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை ஆமே முற்றுப்புள்ளி வைக்க அவர் வருவார். அவர் வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் இயேசு இதோ வருகிறார். நீ வருத்தப்படுகிற காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. எது அவர்களை வருத்தப்படுத்தினதோ அதன் மேல் நடந்து வந்தார் அவர். ஹல்லேலூயா. எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ அந்த காரியத்தின் மேல் அவர் நடந்து வரப்போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, இந்த மாதம் உன்னை வருத்தப்படுத்துகிற காரியத்தை மாற்றுவதற்கு அவர் வருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாத கர்த்தர் எனக்கு அப்படி செய்ய போறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கல்ல, ஏதோ ஒன்றை செய்துவிட்டு போவதற்கல்ல, அவர் வரவும் அவர் அந்த காரியத்தை மாற்றவும். நடந்த காரியம் அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். இந்த நேரத்தில் எது உங்களை வருத்தப்படுத்துகிறதோ அதை அவர் பார்க்கத்தக்கதாய் உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாய் ஊற்றுங்கள். இந்த மாதம் ஏதோ ஒரு காரியம் இல்லப்பா, இந்த காரியம் நடக்கட்டும்ப்பா. ஒவ்வொரு மாதமும் எனது எதிர்பார்ப்புக்கு மேலானதை நீ செய்கிறேன். ஆனால் இந்த மாதம் நான் ஒன்றை எதிர்பார்க்கிறேன். ஏதோ ஒண்ணு செய்யாதீங்க, இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியத்துக்கு எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயத்தை நடப்பிப்பீராக. அப்படி கேட்க விரும்புறவங்க அந்த காரியத்தை ஆண்டவர் பார்வைக்கு முன்பாய் வையுங்கள். ஆண்டவர் பார்க்கிற விதம் வையுங்கள். நீ எதில் வருத்தப்படுகிறாயோ, எந்த காரியம் உன்னை வருத்தப்படுத்துகிறதோ, அன்பு சகோதர, அன்பு சகோதரி, தேவனை நம்பி வை இந்த காரியத்தை. தேவனை நம்பி வை இந்த காரியத்தை. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, இருக்கிற இடத்துல முடிந்தால் முழங்கார் படியிட்டு உங்களை வருத்தப்படுத்துகிற காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் வையுங்கள். எசேக்கியா நிருபத்தை அவருக்கு முன்பாய் விரித்து அவர் பார்க்க வைத்தது போல இன்று அவர் பார்க்க அந்த காரியத்தை வை. விசுவாசித்து சொல்லுகிறேன், நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், அவர் வருவார். இந்த காரியத்துக்காக வருவார். இந்த காரியத்துக்காக வருவார். ஏதோ ஒரு காரியம் செய்ய அல்ல, ஏதோ ஒரு அற்புதம் செய்வதற்கு அல்ல. இந்த காரியத்தில் உன்னை நிறுத்தவும், உன்னை பலப்படுத்தவும், இந்த காரியத்தை சமாதானமாக்கவும்